எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இன்னைக்கான வீடியோவில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குக்கரில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் சூடானதும் 5 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், அரை டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 20 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் லேசா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜ் புலாவில் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்காதனால நாம 8 பச்சை மிளகாய் இது போல நீல வாக்கில் நறுக்கியதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்ப நாம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்ச 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பச்சை பட்டாணி, 2 மீடியம் சைஸ் கேரட், 1 கப் அளவு பீன்ஸ், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விடுறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்ப இதுல நாம அரிசி சேர்த்துடலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சிருந்தேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கிளாஸ்ல தான் 3 கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கடைசியா உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, அதனால 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. குக்கரோட பிரஷர் தானா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரோட பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்றேன். வெஜ் புலாவ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. ரொம்ப நல்லா உதிரி உதிரியா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் புலாவுக்கு கூட காம்பினேஷனா வெஜ் குருமா, மஷ்ரூம் குருமா சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் இங்க காம்பினேஷனா தயிர் பச்சடி தான் செஞ்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிரசன் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.